சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. இந்த ஊழியம் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிற ஊழியம். இதை நீங்கள் பார்க்கிறதோடு சபையில் நீங்கள் கலந்து கொள்கிறதோடு நின்று விடாமல் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எத்தனையோ நேரம் நாம் பாடினாலும், எத்தனையோ நேரம் நாம் பல காரியங்களை செய்தாலும், ஆண்டுடைய வார்த்தை என்பது மிகுந்த முக்கியத்திற்குரிய நேரம். அவருடைய வார்த்தையில தான் ஜீவன் உண்டு, பரிபூரணம் உண்டு. அல்லேலூயா. இந்த நாளிலே அப்படி என்ன பேசலாம், ஜனங்களுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டபோது, மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு தேவையில்லாத குணாதிசயங்களை வெளிப்படுத்தினால், அதே சமயத்தில் அது ஒரு சில காரியங்களுக்கு தேவையான குணாதிசயமாகவும் இருக்கிறது. ஆனால் முக்கால்வாசி நேரம் இந்த குணாதிசயம் நமக்கு பிரச்சனைகளையும் ஆபத்தையும் கஷ்டங்களையுமே கொண்டு வருகிறது. அதை நாம் நிதானிக்காமல் செய்கிறோம். இது நமக்கு தேவையா, தேவையில்லையா, இது எப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேவை, எப்படிப்படாத காரியங்களுக்கு இது தேவை இல்லை என்பதைத்தான் இந்த நாளிலே பேச போகிறேன். அது என்ன காரியம் அப்படின்னா, வைராக்கியம் கொள்வது மனிதனுடைய வாழ்க்கையில அவசியம் இல்லாத ஒன்றா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் பேச போறேன். வைராக்கியம் எல்லார்கிட்ட இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு சின்ன குழந்தையா இருப்பா, அவகிட்ட ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா அவ வழியில போனாதான் நம்ம என்ன செய்ய முடியுது, சாதிக்க முடியுது. அவளுக்குள்ள கூட என்ன செஞ்சிருது, வைராக்கியம் வந்துருது. அல்லேலூயா. இந்த வைராக்கியம் என்கிற ஒரு குணம் ஒரு சில காரியங்களுக்கு, தேவனை பற்றி பிடிக்கிற காரியத்திற்கும் நல்லதுதான். தேவனை பற்றி தெரிந்து கொள்வதில் இருக்கிற வேண்டியது நல்லதுதான். ஆனா இன்றைக்கு முக்கால்வாசி குடும்பங்களிலே எதுக்கு வைராக்கியம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இந்த நாளிலே கலாத்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அவர் சொல்லும் போதே, ஆரம்பிக்கும் போதே ரொம்ப தெளிவா, உங்களுக்கு சொன்னா கோச்சுக்குருவீங்க, எனக்கு தான் கொஞ்சம் அறிவு கம்மி, அப்படித்தானே? அல்லேலூயா. கலாத்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதை எழுதுகிற பவுல் ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய ஒரு மனிதன். அதே சமயத்தில் பவுலுக்குள்ளும் 2 விதமான வைராக்கியங்கள் இருந்தது நம்மை போலவே. ஆனால் தேவன் அவனை சந்தித்த போது அவனுக்குள் மாற்றம் வந்துவிட்டது. நம்மை தேவன் சந்தித்திருக்கிறார் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், ஆனால் மாற்றம் என்ன வரவில்லை, இன்னும் காணப்படவில்லை. அல்லேலூயா. சரி, வாசிக்கமா 18வது வசனத்தை வாசிங்க. யாராவது ஒருவர் மைக்ல. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வைராக்கியம் இருக்கணும், நல்லதுதான். அது எதுக்கு இருக்கணும், நல்ல விஷயத்துக்கு வைராக்கியம் பாராட்டுறது நல்லதுதான். ஆனாலும் வாசிங்க, அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் போது மாத்திரம் அல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். எப்பொழுதும் நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறவனாக பவுல் இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்னமா சொல்லுது, என் சிறு பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளே. நம்மளை பார்த்து சொல்றார், உங்களை பார்த்து சொன்னா கோச்சுக்குங்க, என்ன பார்த்து சொல்றார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும், உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். ஆமென். கர்ப்ப வேதனைப்பட்டு இந்த வார்த்தையை சொல்கிறார். வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லதுதான். ஆனா அது என்ன விஷயத்துக்காக இருக்கணும், நல்ல விஷயத்துக்காக இருக்கணும். இன்னைக்கு உங்களையே நீங்க நிதானித்து பார்க்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வைராக்கியம் தான். நிறைய குடும்பத்தில் இன்னைக்கு பிரிந்த கணவன் மனைவி என்ன செய்ய முடியல, சேர முடியல. பிரிந்த பிள்ளைகளும் பெற்றோரும் என்ன செய்ய முடியல, சேர முடியல. இழந்து போன வேலையில ஆபீசர்ஸ் கிட்ட போய் நம்மளால திரும்ப என்ன செய்ய முடியல, கேட்க முடியல. வைராக்கியம்தான். ஆனால் இந்த கால வேளையில, இந்த ஆராதனையில ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற உங்களுக்கு ஒரு காரியத்தை புரிஞ்சுக்குங்க. வைராக்கியம் நல்லதுதான். ஆனா அது எதுக்கு இருக்கணும்,
நல்ல விஷயத்துக்கு இருக்கணும். இன்னைக்கு நம்ம இடத்துல எதுக்கு வைராக்கியம் கொள்றோம்? நான் வேற யாரையும் சொன்னா கோச்சுக்குவாங்க. எங்க பாப்பாட்ட ஒரு காரியத்தை சொன்னேன் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இது கீழே இருக்கிறது ஆபீஸ்மான்னு ஒரு நாள் சொல்லிவிட்டேன். பாப்பா டெய்லி சொல்றா, நாங்கெல்லாம் ஆபீஸ் பேரர்ஸ். நாங்கெல்லாம் யாரு? ஆபீஸ் பேரர்ஸ். அவங்களுக்கு சொல்லும் போது வலிக்கல, ஆனா எனக்கு கேட்கும் போது வலிக்குது. அல்லேலூயா. வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லதுதான். ஆனா அது எதுக்கு இருக்கணும்? நல்ல விஷயத்துக்கு இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் வைராக்கியம் பாராட்டக்கூடாது. வார்த்தைக்கு வார்த்தை வைராக்கியம் பாராட்டக்கூடாது. சாதாரணமா ஒரு டீ காபிக்கு வைராக்கியம் பாராட்டக்கூடாது. தள்ளி உட்காருன்னு சொல்றதுக்கு வைராக்கியம் பாராட்டக்கூடாது. இது சபைக்குள்ள வைராக்கியம் இல்லையா? இருக்கு. அந்த கமிட்டி வந்தா ஒரு கோஷ்டி சபைக்கு வரும். அந்த கமிட்டி நடத்துற கூட்டத்துக்கு ஒரு கோஷ்டி சபைக்கு வரும். இந்த ஆட்கள் நடத்துற கூட்டத்துக்கு ஒரு கோஷ்டி என்ன செய்யாது? சபைக்கு வராது. இதுக்கு பேர் என்னது? வைராக்கியம். வைராக்கியம். அவங்க நடத்தினா ஒரு மாதிரி கொடுப்பான், இவங்க நடத்தினா ஒரு மாதிரி கொடுப்பான். ஆனா இது நல்லதா? நல்லது இல்லை. இன்னும் சில பேர் அவங்களே அவங்க திருப்திப்படுத்திக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்தே வாசிங்க. எனக்கு 2வது வசனம் தான் தேவை, ஆனா 1 வசனத்திலிருந்தே வாசிங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். வாசிங்க. சகோதரரே, சகோதரரே, நம்மளை பார்த்து தான் சொல்லுது. பிரதர், உட்கார்ந்திருக்கிற உங்களை என்னையும் பார்த்து தான் சொல்லுது. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும், என் இருதயத்தின் விருப்பமும், நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று, வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். அவர்களை குறித்து சாட்சி சொல்றேன். ஆனாலும் கூட அவருடைய வைராக்கியம், நம்முடைய வைராக்கியம் எப்படி இருக்கு? நானும் அப்படித்தான் ஆரம்பத்தில் சில பேரை நம்பி இருக்கிறேன், சில பேரை நினைக்கிறேன், வரலாம் இப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறாரு, இப்படி பக்தி வைராக்கியத்தில் இருக்கிறாரு, விழுந்து விழுந்து செவிக்கிறாரு, அப்பாடி எப்படியெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கிறாரு, என்னெல்லாம் செய்யறாரு அப்படின்னு பார்த்துருக்கேன். அதை போலதான் அன்னைக்கு அவர் எதிர்பார்த்தவனா எழுதி இருக்கிறான். இந்த ரோம நிருபத்தை எழுதினது யாரு? சொல்லுப்பா. ரோம நிருபத்தை எழுதினது யாரு? பவுல் தான். சொல்றாரு, இஸ்ரவேல் ரட்சிக்கப்படணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம், அதுக்காக தான் நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அவன் என்ன செய்கிறார்கள்? வாசிமா, வசனத்தை வாசிமா. ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. என்ன 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 வைராக்கியம் இல்ல? அறிவுக்கு ஏற்ற. வெளியில இருக்கு, ஆனா தேவ அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் இல்ல. அது மாத்திரமல்ல, தேவனுடைய நீதியை குறித்து இல்லாமல் தங்களுடைய சுயநீதியை குறித்த. அந்த வசனத்தை அப்படி வாசிச்சு மக்களே. எப்படி என்றால், எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல், தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால், தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ஆமென். இப்படிப்பட்ட வைராக்கியம் தேவையில்லை. உண்மையான வைராக்கியம் இருக்கணும், உண்மையான தேவனுடைய வைராக்கியம் இருக்கணும். ரட்சிக்கப்பட்டது போல வைராக்கியம் காமிப்போம், ஆனா அங்க என்ன பெருகி இருக்குன்னா, சுயம் என்கிற வைராக்கியம் என்ன செஞ்சிருக்கு? பெருகி இருக்கு. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டுட்டா, சபைக்குள்ள வந்துட்டா ஈகோ இருக்கக்கூடாது. இருக்காம இருக்கதான். எந்த கமிட்டி வந்தாலும், யார் பிசி மெம்பர் வந்தாலும், யார் எந்த பொறுப்புல இருந்தாலும், இயேசு ஒருவர் தான். இயேசு தான் அவர்களையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? உண்டாக்கி இருக்கிறாரு. ஆனா அறிவு இருக்கிறது போல நமக்கு தெரியுது, ஆனா உண்மையா என்ன இல்லை? அறிவு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. வைராக்கியம் நல்லது, ஆனா அது நல் விஷயத்துக்கு இருக்கணும். நம்முடைய சுயத்தை, நம்முடைய நீதியை தேவனுக்கு கீழ்ப்படியாமை கொண்டு வருகிற காரியங்களிலே வைராக்கியம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஐயா, ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருக்கிறோம், பரவாயில்ல, நல்லதுதான். ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருக்கலாம், தப்பு இல்லை. எப்போ? ரட்சிக்கப்படாத முன்பு, தேவன் நம்மை சந்திக்காததுக்கு முன்பு, தேவனுக்குள் திருமுழுக்கு பெறாததற்கு முன்பு இருக்கலாம், தவறில்லை. ஆனால் தேவன் ரட்சிக்கப்பட்ட பிறகும் இன்னும் நாம எப்படி இருக்கிறோம்? தேவையில்லாத காரியங்களுக்கு
வைராக்கியம் கொள்ளுகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை பார்க்கும்போது பவுல் ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனாக தான் இருந்தார். கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்களை, கிறிஸ்துவை கண்டாலே, கிறிஸ்துவின் ஜனங்களை கண்டாலே அவன் என்ன செய்வான்? கொலை செய்கிறவனாக தான் இருக்கிறான். ஆனால் பின் நாட்களில் போகும்போது அவருடைய வைராக்கியம் எப்படி மாறுது? அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 17வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சிலர் பொல்லாதவர்களை சேர்த்துக்கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடுகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட வைராக்கியம் கொண்ட மக்களிடத்திலும் ஒரு கூட்டம் இருக்கும். இன்னைக்கும் யாருக்குள்ள கூட்டம்? நமக்குள்ள இருக்கிற கூட்டமே ஒரு கூட்டம் வீணனான மனிதர்களை சேர்த்துக்கொண்டு சண்டைக்கு இழுக்கிறதற்கு வைராக்கியம் கொள்ற கூட்டம். அன்னைக்கு பவுல் மீட்கப்பட்ட போதும் பவுலுடைய சத்தியத்தை கேட்டு எல்லாருமே பவுலை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்ல முடியாது. அவனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி அவருக்கு விரோதமாய் பல சதிகளை செய்த மக்கள் தான், வைராக்கியம் கொண்ட மக்கள் தான் இருந்தார்கள். ஆனாலும் அவன் கொண்ட வைராக்கியத்தை அவன் என்ன செய்யல? விடல. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒழுங்கா தான் பிரதர் இருந்தேன், நான் ஆண்டவர் பேர்ல ரொம்ப பக்தியா தான் இருந்தேன், ஆண்டவர் பேர்ல ரொம்ப பக்தி வைராக்கியமா தான் இருந்தேன். அவன் என்னை படுத்தின பாடு, அவன் எனக்கு கொடுத்த கஷ்டம், அவன் என் கூட போட்ட சண்டை, போட்டு பழகி நானும் அப்படியே மாறிட்டேன். பண்ணியோட சேர்ந்தா நம்மளும் பண்ணி ஆயிடுவோமா? மாற மாட்டோம்ல. அப்போ அவங்களோட சேர்ந்தா நம்ம அவங்களோட மாறி ஆறுவேன்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. பவுல் அப்பவும் எப்படி இருந்தாரு? அதே அதிகாரத்தில் கொஞ்சம் 16வது வசனத்தை வாசிமா. அத்தேனே பட்டணத்திலே பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு, பாருங்க, அடுத்து அவர் போறாரு. அந்த பட்டணம் என்ன செஞ்சிருக்கு? விக்கிரகம் நிறைந்த பட்டணமா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, நான் இருந்தேன், அக்கம் பக்கத்துல என்ன இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா என்னால ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, அதனால என் வைராக்கியத்தை நான் என்ன செஞ்சுட்டேன்? விட்டுட்டேன்னு சொல்லுவான். ஆனா நான் சொல்றேன், பவுலோடு இருந்தவர்கள் ஒரு கூட்டத்தார், சண்டை போடுற கூட்டம் இருந்துச்சு, கலகம் பண்ற கூட்டம் இருந்துச்சு, விக்கிரகத்தின் கூட்டம், விக்கிரக கோயில் நிறைய அந்த இடத்துல இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன செய்யறார்? வாசிமா 18 வரைக்கும் எனக்கு தேவைப்படுது. வாசிமால தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. எதுல வைராக்கியம் கொண்டாரு? ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. சில பேர் சொல்லுவாங்க, இதுக்காக விட்டுட்டேன், அதுக்காக விட்டுட்டேன். ஆனா பவுல் வைராக்கியம் கொண்டதை எதற்காகவும் விடல. எப்படி நின்றாரு? ஆவியிலே வைராக்கியம் கொண்டார். இன்றைக்கும் இதை கேட்கிற பார்க்கிற அன்பான தேவச்சனமே, வைராக்கியம் எதற்காக இருக்கு? எப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கு? சண்டை வந்த உடனே, பிரச்சனை வந்த உடனே பக்கத்துல 4 பேர் சேர்ந்து அவங்க மெஜாரிட்டி ஆன உடனே விட்டுட்டு போற வைராக்கியம் இருக்கா? இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன இருக்கணும்? ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதே இடத்துல பாக்குறீங்க, மோசஸ் மாரியப்பனுக்கு கிறிஸ்மஸ் விழா தோறும் பிரச்சனை வருது, ஈஸ்டர் பண்டிகை தோறும் பிரச்சனை வருது. வெளியில இருக்கிற மக்களால வந்தா கூட பிரச்சனை பரவாயில்ல, உள்ள இருக்கிற மக்களால வருது. நான் விட்டுட்டு ஓடுறேன்னா எதுன்னு தெரியுமா? எது நடத்துது தெரியுமா? ஆவிக்குரிய வைராக்கியம் நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இதை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் இருக்கும், எல்லா போராட்டத்தையும் சந்திக்கணும். ஆனா நல்ல விஷயத்துக்காக வைராக்கியம் கொள்ளணுமே தவிர, பிரச்சனை வந்த உடனே ஒருவேளை நம்ம வசிக்கக்கூடாத இடத்துல நம்ம வசிக்கிறதுனால, சண்டை போடுறவை இருக்கிறதுனால, தேவனுக்காக கொண்டிருக்கிற பக்தி வைராக்கியத்தையும் நல்ல காரியத்திற்காக நீங்கள் கொண்டிருக்கிற வைராக்கியத்தையும் என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. தேவையில்லாத காரியம். நிறைய குடும்பத்தில் 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் அந்த வைராக்கியம் என்ன செய்ய மாட்டேங்குது? போகவே மாட்டேங்குது. சின்ன வயசுல ஒரு வார்த்தை அவங்க அப்பா திட்டிருப்பாரு, இவன் பிள்ளைக்கு வயசாகி கல்யாணம் வந்திருக்கும், அப்போ வரைக்கும் அப்பான்னு என்ன செய்ய மாட்டாங்க? கூப்பிட மாட்டாங்க. எத்தனை குடும்பத்தில் இருக்கு?
உண்மையா பொய்யா? மனைவி, சொந்த மனைவி, சொந்த மாம்சம், ஒரு காரியத்தை ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவ அப்படி சொன்னவா தானையா, அவ இப்படி நடந்துக்கிட்ட தானையா அப்படின்னு சொல்லி வைராக்கியத்தை என்ன செய்ய மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. கணவன்ட்டே அப்படித்தான், கணவன்ட்டே அப்படித்தான். இவர் நாப்பில் என்ன நிறைய குடும்பத்தில் அப்படி ஆண்கள் பெருசா பெண்கள் பெருசான்னு பார்த்தா வைராக்கியம் கொள்றதுல நம்ம ஆளுங்க தான் ரொம்ப பெருசா இருக்கும். அல்லேலூயா. ஆனா உங்களுடைய வைராக்கியம் நல்ல விஷயத்துக்கு இருக்கணும். பவுலுக்கு பிரச்சனை வந்துச்சு, ஆனால் அவன் ஆவியிலே வைராக்கியம் கொண்டான். பிரச்சனை வருதியா, அதனால நான் திரும்ப எந்த இடத்துக்கே போயிட்டேன்னு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எனக்கெல்லாம் வராத பிரச்சனை இல்லைங்க, எனக்கெல்லாம் நான் பார்க்காத கஷ்டம் இல்லை, தரித்திரம் இல்லை, போராட்டம் இல்லை. ஆனா அந்த வைராக்கியத்தை விட்டா தான் நாம் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். என்னை பார்த்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்ன பிரதர் இப்படி சொரணையே இல்லாமல் இருக்கிறீங்க, என்னையா திருப்பி போய் அவங்கிட்ட பேசணுங்கிறீங்க, என்னையா திருப்பி போய் அவனுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க. நான் சொல்லுவேன், அவருக்கு உதவி செய்யறது இவருக்கு உதவி செய்யறது இல்லை. என் இயேசு என்னிடத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவராய் இருந்து என்னை மீட்டு கொண்டிருக்கிறார். நான் அவருக்காக கொண்டிருக்கிற ஆவியின் வைராக்கியம், எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற சத்தியம் என்னவோ அந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். பவுல் ஏதோ ஆண்டவர் இழுத்தாரு, ஆண்டவர் தொட்டாரு, ஆண்டவர் சந்தித்தாரு, கண்களை குருடாக்கினாரு, செதில் வந்து விழுந்துச்சு, ஆனா இப்படி பாடலாம் நான் அனுபவிக்கணுமா அப்படின்னு ஒரு நாள் என்ன செய்யல, பவுல் கேட்கல. அவருடைய வைராக்கியம் எப்படி இருந்துச்சு, ஆவியின் வைராக்கியமா இருந்துச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு இதை கேட்கிற என் அன்பான தேவச்சனமே, உங்களுக்குள்ள எப்படி வைராக்கியம் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வைராக்கியம், கர்த்தரும் சில நேரத்தில் வைராக்கியம் கொள்வார். அது தெரியுமா உங்களுக்கு? அது தெரியுமா உங்களுக்கு? கர்த்தரும் ஒரு மனுஷனை பிடிக்கணும்னா வைராக்கியம் கொள்வார். அல்லேலூயா. மோசேயை நீங்க பாக்குறீங்க, யாத்ராகம புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் கடைசி வசனத்திலிருந்து நீங்க மோசே குறித்த ஒரு தெளிவுக்குள்ள வரலாம். 3வது அதிகாரம் முழுவதும் மோசையோட பேசுகிறார். அப்படி இருந்தும் அவன் சொல்லக்கூடிய சாக்கு என்னவா இருக்கிறது? 4வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். அதற்கு கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். இவ்வளவு அடையாளங்கள் செய்ய முடியுமோ அவ்வளவு அடையாளங்களை செய்து அந்த மோசேயை வைராக்கியமுள்ள தேவன், தான் ஒரு வைராக்கியமான மனிதனாய் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவனாய் தேவனுடைய ஜனங்களை மீட்க வேண்டும் என்பதற்காக அவனை தொட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அப்படித்தான் நம்ம மேல வைராக்கியம் வச்சு, இந்த பிள்ளை நமக்கு தேவை, இந்த தம்பி நமக்கு தேவை, இந்த மகன் நமக்கு தேவைன்னு சொல்லி நம்மளை கூட்டு வந்து சபையில் உட்கார வச்சிருக்கிறார். ஆனா நம்ம அவர் மேல வைராக்கியம் கொள்வதில்லை, அவருடைய சபையில வைராக்கியம் கொள்வதில்லை. எதுக்கெல்லாம் வைராக்கியம் கொள்ளக்கூடாதோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வைராக்கியம் கொண்டுட்டு இருக்கிறோம். அது என்னத்தை கொண்டு வருது? நமக்கு தேவையில்லாத வைராக்கியம் நமக்கு என்னத்தை கொண்டு வருது? சண்டையை கொண்டு வருது, சமாதானத்தை குலைச்சு போடுது. கடைசி வரைக்கும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காமலே என்ன செஞ்சிடறோம், போயிடுறோம். சில பேர் தேவையில்லாத வைராக்கியத்தினால சாவு கூட போக மாட்டான். பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவையில்லாத வைராக்கியத்தினால. எனக்கு தெரிஞ்ச அம்மா பக்கத்திலே ஒரு அம்மா இருக்கு, மகனை பத்தி பேசினாலே என்ன அடிக்க வந்துருவாங்க. வைராக்கியம். அல்லேலூயா. என்ன சாதிக்க போறோம்? நல்ல விஷயத்துக்கு வைராக்கியம் கொள்ளணும். அதே மகன் தான் நாளைக்கு நம்மை நேசிக்கணும்னா நாமளும் என்ன செய்யணும், சில விஷயங்களை விட்டு கொடுத்து வைராக்கியத்தை மாற்றி நல்ல விஷயத்துக்கு வைராக்கியம் கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்முடைய ஆட்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து, பக்கத்தில் நடக்கிறவங்களை பார்த்து அப்படியே அதில் பழகி போய் தேவையில்லாத வீணனான பகையை உண்டு பண்ணுகிற காரியத்திற்கே நம்ம என்ன செய்கிறோம், வைராக்கியத்தை கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நல்ல விஷயத்திற்காக வைராக்கியம் கொள்ள வேண்டும். இப்பவும் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆபிரகாமை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். 18வது அதிகாரத்தில் அவன் வைராக்கியம் கொண்டான். எதுக்கு? தன்னுடைய ஜனங்களின் மீட்புக்காக வைராக்கியம் கொண்டார். 25, 26 வசனத்திலிருந்து தொடங்குது. ஐயா, துன்மார்க்கனோட நீதிமானையும் அழிப்பீரோ? 50 நீதிமான் இருந்தா, 40 நீதிமான் இருந்தா,
30 நீதிமான் இருந்தா, 20 நீதிமான் இருந்தா, 10 நீதிமான் இருந்தா, என்னைக்காவது நீங்க இப்படி வைராக்கியம் கொண்டிருக்கிறீங்களா? எங்கெங்க எனக்குள்ள வைராக்கியம் எல்லாம் எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி சேர்க்கலாம், எப்படி அடுத்தவனை போல கார் வாங்கலாம், அடுத்தவனை போல வீடு கட்டலாம், அடுத்தவன்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கலாம், இப்படித்தானே இருக்கு வைராக்கியம். ஆனா நான் சொல்லுவேன், எப்பவுமே நீங்க தேவனுக்காக வைராக்கியம் கொண்டா, மோசே பார்த்துருப்பீங்கல்ல, எல்லாமே அவனுக்கு தேடி வந்துச்சு. அல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்துருக்கீங்கல்ல, எல்லாமே அவருக்கு தேடி வந்துச்சு. ஏன் என்ன பார்க்குறீங்கல்ல, எத்தனை பேர் உருட்டினாலும், எத்தனை பிரச்சனை மிரட்டினாலும், எத்தனை வறுமை வந்தாலும், எத்தனை தரித்திரம் வந்தாலும், முழங்கால முடக்கி ஜெபித்து தேவனிடத்துல ஆவியில வைராக்கியம் கொள்வேனே தவிர மனுஷங்கிட்ட போகாம இருக்கிறேன். கர்த்தர் இன்ன வரைக்கும் நடத்துறார். உங்க வைராக்கியம் எப்படி இருக்கு? அதே அப்போஸ்தலர் நடவடிக்கையில 18வது அதிகாரத்துல 5வது வசனத்தை பார்க்கும்போது இன்னும் சொல்லுவாரு பாருங்க. பவுலை குறித்து நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, பவுல் ரொம்ப வைராக்கியமான ஒரு மனிதன், ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு வைராக்கிய மனிதன். ஆனா அவன் மாறின பிறகு, தேவன் தொட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, அவரால் தான் பல சபைகளுக்கு நிறுவங்கள் என்ன செய்யப்பட்டது, எழுதப்பட்டது. இன்னைக்கு நம்ம மாறிட்டோன்றோம், ஆனா தேவனுக்குரிய அறிவு நம்மகிட்ட இல்ல. நமக்குரிய சுய அறிவு தான் என்ன செஞ்சிட்டு இருக்கு, கிரியை செய்துட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த சுய அறிவை எடுத்து போட்டு தேவனுடைய வைராக்கியத்திற்கு, தேவனுடைய அறிவுக்காக நம்ம என்ன செய்யணும், வைராக்கியம் கொள்ளணும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 18:5 கொஞ்சம் வாசிமா. மகதனோலாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு, ஆமென், கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, பவுல் தனக்குள்ள எப்பவுமே ஆவிக்குரிய வைராக்கியத்தை விட்டு விடாதிருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது, ஆவியானவர் தருகிற வைராக்கியங்கள், ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்கிற வைராக்கியங்கள், ஆவியானவருடைய கிரியையை வெளிப்படுத்துகிற வைராக்கியங்கள் உருவாக வேண்டும். ஆவியானவர் கற்றுக் கொடுக்காத காரியங்கள், ஆவியானவருக்கு விரோதமா அன்னைக்கு எழும்பின கூட்டங்கள் எப்படி இருந்துச்சோ அந்த கூட்டத்துக்கூடே நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆனா நிறைய குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் நமக்கே தெரியுது. பல சபைகள் இன்னைக்கு வைராக்கியத்தினால் அழிந்து கொண்டிருக்கிறது. பல ஊழியங்கள் வைராக்கியத்தினால் அழிந்து கொண்டிருக்குது. ஏன் பல அரசியல் கட்சிகள், பெரிய பெரிய கட்சிகள் தேவையில்லாத வைராக்கியத்தினாலே பிரிவினைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? வைராக்கியம். நல்ல காரியத்துக்கு வைராக்கியம் கொள்றாங்களா? நமக்கு அந்த கட்சியை வைத்து கொடுத்த தலைவர்கள் என்ன நோக்கத்திற்காக அதை உருவாக்கினார்கள்? எதையாவது பார்க்கிறானா மனுஷன்? பார்க்கறது இல்ல. உலக காரியமும் அப்படிதான் இருக்கு. தேவ மனிதன் என்று சொல்லிக் கொடுக்கிற நம்மளும் நம்முடைய சுயநீதியை தான் என்ன செய்கிறோம், என்ன பேசுறோம், எப்படி இருக்கிறோம் என்பது நமக்கே தெரியும். ஆனால் தேவன் இப்பவும் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அவர் வீட்டை சுத்தப்படுத்த வேண்டியது அவருடைய கடமை. ஆகையினாலதான் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க போறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கும்போது, அங்கே தேவன் முதலாவது அற்புதமாகிய கானா ஊரில் அற்புதத்தை செஞ்சுட்டு அப்படியே வர்றாரு. எங்க வர்றாரு? தேவனுடைய ஆலயத்திற்கு வர்றாரு. அங்க நடந்த காரியம் தான் அப்பமே சொன்னேன். ஆலயத்தில் கீழ்ப்படியாதவங்களை பார்த்து வாரை எடுத்து சவுக்க உண்டு பண்ணி அடிச்சாருன்னு சொன்னேன். அப்படியே போட்டிருக்கு, நீங்க பாருங்க, அப்படியே போட்டிருக்கு. நானா சொல்லல, எந்த காரியத்தையும் நானா சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. 17வது வசனத்தை வாசிமா. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இன்னைக்கும் தேவன் இந்த ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற வைராக்கியத்தை குலைத்து போடுகிறவர்களாய் நீங்க என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. தேவன் உங்களை குறித்து உருவாக்கினதின் நோக்கத்தை குலைத்து போடுகிறவர்களாய் உங்கள் வைராக்கியங்கள் என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் சபை, பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் குடும்பம், பாதுகாக்கப்பட வேண்டியது தேசம். ஆனால் நம்முடைய சுய வைராக்கியத்தினால், நம்முடைய சுய அறிவினால் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத கூட்டங்கள், தேவையில்லாத கோஷ்டிகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. இன்றைக்கு என்னோடு சேர்ந்து எல்லா வைராக்கியத்தையும் நான் விட்டுவிட்டு தேவனுடைய சபையில சேர்க்கப்பட்டிருக்கிறபடினால், தேவனுக்கென்று எதையாவது செய்கிற
பக்தி வைராக்கியம் உள்ள பவுலை போல, இந்த 2 கண்ணும் தெரியாத மோசஸ் மாரியப்பனை போல என்னால் முடிந்த எதையாவது செய்வேன் என்று சொல்லி தீர்மானமிடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாவரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. எல்லாம் எழும்பி நின்று அப்படியே பாட போகிறோம், ஜெபிக்க போகிறோம். எல்லாருடைய வைராக்கியத்தையும் இன்னைக்கு கர்த்தர் புதிதாக்கி அப்படியே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் இது வரைக்கும் தேவையில்லாமல் வைராக்கியத்தினால தன்னுடைய சொந்த கணவனிடத்தில் பேசாமல் இருந்தீங்களோ, மனைவி இடத்துல பேசாமல் இருந்தீங்களோ, தன்னுடைய பிள்ளைகள் இடத்துல பேசாமல் இருந்தீங்களோ, சேர்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே பின்னாடி வந்துட்டு பின்னாடியே பாஸ்டர் கிட்ட பேசாம போறீங்களோ, ஜெபிக்காம போறீங்களோ, ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தவங்க, நல்ல தொழில் செஞ்சு கொடுத்தவங்கள மறந்துட்டு ஏதோ ஒரு சின்ன காரியம் அவங்கள தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்திருந்து அதனால கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ, இன்னைக்கு எல்லாம் தேவனிடத்துல ஒப்புரவாகி தேவ சபையில சேர்க்கப்பட்டிருக்கிறபடினால் தேவன் உங்களை பேசி பரிசுத்தப்படுத்த போகிறதுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் கொடுக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு உங்களை மறக்க மாட்டாருங்க. ஆனா ஒன்னே ஒன்று செய்யணும். உங்க வைராக்கியம் உங்க குடும்பத்தை கெடுத்திருக்கு. உங்க வைராக்கியம் தேவையில்லாத கூட்டத்தோடு உங்களை சேர்த்திருக்கு. உங்க வைராக்கியம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தடை பண்ணி இருக்கு. உங்க வைராக்கியம் அநேக குடும்பங்களில் இருக்கிற உறவுகளை கெடுத்து போட்டிருக்கு. இதையெல்லாம் அறிஞ்சு இப்ப என்னோட சேர்ந்து நீங்க எல்லாத்தையும் பாக்குறீங்க, எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறீங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிறீங்க. என் கூட இருக்கிற சகோதரனை நான் பார்த்திருக்கிறேன். எவ்வளவு பேர் சண்டை போட்டாலும் அந்த சகோதரன் பேசுறாரு, நானும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும், நானும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. எல்லா வைராக்கியத்தையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு புதிய வைராக்கிய தேவன் மேல, தேவ குணாதிசயத்தை உங்களுக்குள்ள அனுப்பி, அவர் எப்படி இந்த உலகத்துல நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ, அவர் எப்படி ஏழைகளை நேசிக்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ, அவர் எப்படி எல்லாருக்கும் உதவி செய்கிறவராய் வந்தாரோ, அதே போல கர்த்தர் உங்களை மாற்ற போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி அப்படி செய்ய போகிற இயேசுவுக்கே சகல துதி கனம் உண்டாகும்படிக்கு கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எனக்கு நீர் கற்றுக் கொடுத்ததை, நான் விட வாஞ்சிக்கிறதை என் ஜனங்களுக்குள் வைத்திருக்கிறேன். நல்ல விஷயத்திற்காக வைராக்கியம் பட எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கெட்ட வேண்டாத வைராக்கியங்கள் இருக்குமானால் இப்பொழுதே நீர் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை உம்முடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணி ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வருங்காலத்தில் சரிதத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் காணப்பட, அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் ஆசீர்வாதங்கள் வர நீர் கிருபை செய்யும். அப்பா, அப்படியே இப்பொழுதும் கூட என்னோடு உண்மையாய் உத்தமமாய் செய்யப்படுகிற இந்த ஊழியத்திற்கு வைராக்கியத்தோடு கொடுத்து கொண்டிருக்கிற, வைராக்கியத்தோடு உழைத்து கொண்டிருக்கிற, வைராக்கியத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பவுலை நினைவு கூர்ந்ததைப் போல, ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததைப் போல, மோசை நினைவு கூர்ந்ததைப் போல, அடிமை இன்று வரைக்கும் நினைவு கூர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறதைப் போல நீங்க நடத்தி வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, நன்மையின் நாட்களாக, கிருபையின் நாட்களாக, இரக்கத்தின் நாட்களாக காண செய்ய வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.